ஐயா, இயற்கையாக தப்புன்றது வேறு, செயற்கையாக தப்புன்றது வேறு. ரெண்டு விதத்தில் கட்சியோ ஒவ்வொன்று அது கூட சேர்ந்து திருவாத்தாங்குள்ளே சேர்ந்தாட்டு. திருவாத்தாங்கட்சிங்கிறது இது அந்த 3 பேர் ஆண்டதை பைத்தியகார்த்தம் பண்ணி வச்சுட்டு ஆடிட்டு இருக்கிறார். அவரோடு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரே ஆள், வேறு ஆள் இல்லை. அந்த ஆள் பண்ணுற வேலை ஏகப்பட்ட வேலையை பண்ணி விட்டு போயிட்டார். எல்லாத்துக்கும் மூளை கெடுத்து விட்டார். கம்முன்னு போன இந்த வண்டியை கெடுத்து குடிசேவர் பண்ணி விட்டு போயிட்டார். அதுக்கு வேண்டி அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா கட்சி இருக்க தொண்டர்களோ இவங்களெல்லாம் சரி பண்ணுறதுன்னா நம்மளுக்கு மூளை பத்தாது. அவங்களும் அதிகாரம் பண்ணிவிட்டு மேலே ஒரு 36 மந்திரியும் ஆடி தெரியுறாங்க. அதில் அவங்க நல்லா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க. நம்ம இங்கேயே ஜெயிச்சுட்டு இருந்தால் நம்மளுக்கு 10 பைசா கிடைக்காது, விஜய் கட்சிக்கு போனால் தான் லாபம் உண்டு அப்படின்ட்டு போயிட்டாங்க. ஆச்சு பார்த்தியா, ஒன்று இருக்கிற தொண்டர்களும் கம்முன்னு பேசாமல் போகிறது பெட்டராக தெரியுது. நீங்கள் அதை விட்டு போட்டு எடப்பாடி சோறு போடுவா, ஒன்று பிரியாணி போடுவா, கறிக்கண்டி போடுவா, தயிர் கொடுப்பா, மோர் கொடுப்பாங்கிறது நினைக்காதீங்க. அந்த ஆளுக்கே 7.5 சனியும் பிடிச்சிக்குதா, முடை சனி நிற்குது. அப்புறம் குபேந்திரன் வந்தார், ஜெயலலிதா செத்தோடனே குபேந்திரன் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்துட்டு போயிட்டார். ஸ்ரீதேவியும் உள்ளே வந்து பார்த்துட்டு போயிட்டார். அதில் சம்பாரித்த சொத்துத்தை வச்சுருக்கார் எடப்பாடி. எடப்பாடிங்கிறது யார்? பழனிசாமி, சேலத்துக்காரன். அவன் அங்கே ஏற்கனவே தோட்டத்தில் கொலை பண்ணி அப்புறம் ஊர் பஞ்சாயத்தில் பேசி போலீஸ் ஸ்டேஷன் போகாமல் அப்படியே ஜெயலலிதா வந்து காக்கா பிடிச்சி அந்த ஆளுக்கு குபேந்திரன் வந்துட்டார். அங்கேருந்து சேலத்துலேருந்து தூக்கிட்டு வந்து ஐயா மற்ற மந்திரிகளுக்கு போக சொல்கிறது. போக முடியல பாரு. அந்த குபேந்திரன் அங்கே வரல. அந்த ஸ்ரீதேவி இல்லை, அந்த ஸ்ரீதேவியோட அக்கா மூதேவி வந்துட்டாலும் இல்லையோ தமிழ்நாட்டுக்குள்ளே, அவன் கொண்டு வந்த அந்த ஆள் அவன் சொல்லக்கூடாது பாவம். முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர் தான் 4 வருஷமாக பண்ணை மூட்டி விளக்கு பற்றி வச்சுட்டு போனார் தமிழ்நாட்டில். அதையே மீண்டும் திமுக போச்சாதுன்னு திமுககார எடப்பாடி இது வந்து கொரோனா வந்த காலத்தில் எடப்பாடியே பண்ணையை முடிச்சுட்டு போனார்னு ஓட்டு போட்டார் திமுகவுக்கு, ஸ்டாலினுக்கு. வணக்கம். அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். இன்னைக்கு 4 தேதி 4/5 6வது மாதம் 7வது மாதம் 1926. வணக்கம். அடுத்த கட்டத்தில் சொல்கிறேன். வணக்கம்.